தமிழகத்தில் இதுக்கு மேலே நடக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்க போகிறது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் காவல் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளானை தான் அடுத்தடுத்த போராட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேஜில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக ஒரு புதிய பயணத்தில் திரு விஜய் அவர்கள் பயணிக்க போகிறார்கள். இது வரைக்கும் பார்க்காத திரைப்படங்களை மட்டும் ஆக்ரோஷமாக பார்த்த விஜயை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதல் அறப்போராட்டம் திரு அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக பண்ணப்பட்டது. அஜித்குமாருக்காக மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் இது வரைக்கும் 24 மரணங்களை நடந்திருக்கு. அந்த 24 மரணங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாரி சொன்னாங்களாம். அந்த 24 குடும்பத்துக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிவாரண நிதி ஒதுக்குனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த அறப்போராட்டத்தில் நடத்தப்பட்டது. என்னதான் அறப்போராட்டத்தில் முதலமைச்சரை பற்றி 1000 கேள்விகள் அறப்போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தாலுமே இந்த அறப்போராட்டத்துக்கு டைம் வெறும் 1/2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகள் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அறப்போராட்டம் ஜூலை 3ஆம் தேதி நடக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. காவல் அதிகாரி கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்போ அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மறுத்தாங்க. செகண்ட் டைம் ஜூலை 6ஆம் தேதி இந்த அறப்போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதியை காவல் நிலையத்தில் கேட்டிருந்தாங்க. அப்போ பயங்கரமான கேள்விகள், ஒரு 20 கேள்விகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கிட்ட கேட்டாங்க. அதனால் அப்போவுமே அறப்போராட்டம் நடக்கலை. அதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துக்கு சென்று இந்த அறப்போராட்டத்துக்கான பர்மிஷன் தமிழக வெற்றி கழகம் வாங்கினாங்க. ஸோ ஜூலை 13ஆம் தேதி இந்த அறப்போராட்டம் நடந்தது. என்னதான் பர்மிஷன் வாங்கினாலுமே காவல் அதிகாரிகள் இந்த அறப்போராட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரெஷரை பண்ண ஆரம்பித்தார்கள். முக்கியமாக 8 கிலோமீட்டர் முன்னாடியே கார் பார்க்கிங் கொடுத்து அறப்போராட்டத்துக்கும் கார் பார்க்கிங்க்கும் 8 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. அங்கவே நிறைய தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். ஆனாலுமே அறப்போராட்டம் பயங்கரமாக இருந்தது. அந்த அறப்போராட்டத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 11 மணிக்குள்ளே இந்த அறப்போராட்டத்தை முடிக்க வேண்டும். அப்படி 11 மணிக்கு மேலே ஆகிவிட்டால் அந்த அறப்போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் தன்னை கைது செய்தால் பரவாயில்ல, ஆனால் அறப்போராட்டத்தில் அந்த 24 குடும்பமும் என்ன நம்பி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ கைதானா அது ஒரு தவறான ஒரு இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரி கைதாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் 1/2 மணி நேரத்துக்கு, அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சாங்க. 11 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 10:59க்கு முடிச்சிருக்காங்க. ஆனால் இது பெரிய விமர்சனமாக ஆனது. அறப்போராட்டம் 1/2 மணி நேரமா அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாகவே ஆனது. இப்போ நேற்று நடந்த சேலம் பொதுக்குழு கூட்டத்தில், கொள்கை பரப்பு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அறப்போராட்டத்துக்கு காவல் அதிகாரிகள் ப்ராப்பரான பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ 20 டைம் 30 டைம் காவல் நிலையத்தில் ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுவே மற்ற கட்சிகள் அறப்போராட்டத்திற்கு பர்மிஷன் கேட்டால் உடனடியாக கொடுத்துருவீங்க. இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கூட ஒரு அறப்போராட்டத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது 9 நாளாக ஒரு சிறுமியை, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்த ஒரு வடமாநில இளைஞரை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு காவல் நிலையம், காவல் அதிகாரிகள். ஸோ அந்த அளவுக்கு காவல் அதிகாரிகள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்களா? ஸோ அந்த அறப்போராட்டத்துக்காக நாங்கள் காவல் அதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்டோம். அப்போவுமே கொடுக்கல. அப்போ நாங்கள் செஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு 5000 தொண்டர்கள் ஒன்றா சேர்ந்து காவல் நிலையத்தில் டைரெக்டாக மனு கொடுக்க போயிட்டீங்க. அறப்போராட்டத்துக்கு பர்மிஷன் வேணும்னு. இதுக்கு மேலே போராட்டத்துக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கலன்னா 5000 10,000 தொண்டர்களை ஒன்றா கூப்பிட்டு நாங்கள் டைரெக்டாக காவல் நிலையத்துக்கு வந்துடுவோம், மனு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுவே ஒரு போராட்டமாக வெடித்து விடும். இதுக்கு மேலே அந்த மாதிரி விஷயத்தை தான் திரு விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க. ஸோ இத்தனை நாளாக பர்மிஷன் கேட்டு 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 பண்ணாங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் கிடையாது. டைரெக்டாக போராட்டம் தான், இறங்கிட வேண்டியதான் காலத்தில் அப்படிங்கிற விஷயத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி பயணமும்
இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகிறது. ஸோ எவ்வளவு கட்டுப்பாடு இருந்தாலும் அந்த கட்டுப்பாடை எல்லாமே உடைத்து திரு விஜய் அவர்கள் போராட்டத்தை நடத்த போகிறாங்க. டைரெக்டாக வந்து விஜய் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தலைமை செயலகத்துக்கே வந்து திரு விஜய் அவர்கள் போக போகிறாங்க. பரந்தூர் போராட்டக்காரர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரொம்ப ஃபயராக வந்து திரைப்படங்கள் இருக்கிற மாதிரி வந்து வெடிக்கப் போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தமிழகத்தில் இதுக்கு மேலே நடக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகிறது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் காவல் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளானை தான் வந்து அடுத்தடுத்த போராட்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேஜில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு புதிய பயணத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து பயணிக்க போகிறார்கள். இது வரைக்கும் பார்க்காத திரைப்படங்களை மட்டும் ஆக்ரோஷமாக பார்த்த விஜயை வந்து நம்ம நேரில் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதல் அறப்போராட்டம் திரு அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக வந்து பண்ணப்பட்டது. அஜித்குமாருக்காக மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் வந்து இது வரைக்கும் 24 மரணங்களை வந்து நடந்திருக்கு. அந்த 24 மரணங்களுக்கும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாரி வந்து சொன்னாங்களாம். அந்த 24 குடும்பத்துக்கும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிவாரண நிதி ஒதுக்குனாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த அறப்போராட்டத்தில் நடத்தப்பட்டது. என்னதான் வந்து அறப்போராட்டத்தில் முதலமைச்சரை பற்றி 1000 கேள்விகள் அறப்போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தாலுமே இந்த அறப்போராட்டத்துக்கு டைம் வந்து வெறும் வந்து அரை மணி நேரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகள் அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அறப்போராட்டம் ஜூலை 3ஆம் தேதி நடக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. காவல் அதிகாரி கிட்ட அனுமதி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறுத்தாங்க. செகண்ட் டைம் ஜூலை 6ஆம் தேதி இந்த அறப்போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதியை வந்து காவல் நிலையத்தில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பயங்கரமான கேள்விகள், ஒரு 20 கேள்விகள் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கிட்ட வந்து கேட்டாங்க. அதனால் அப்போவே இந்த அறப்போராட்டம் நடக்கலை. அதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துக்கு சென்று இந்த அறப்போராட்டத்துக்கான பர்மிஷன் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வாங்கினாங்க. ஸோ வந்து ஜூலை 13ஆம் தேதி இந்த அறப்போராட்டம் நடந்தது. என்னதான் பர்மிஷன் வாங்கினாலுமே காவல் அதிகாரிகள் இந்த அறப்போராட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரெஷரை வந்து பண்ண ஆரம்பித்தார்கள். முக்கியமாக 8 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து கார் பார்க்கிங் கொடுத்து அறப்போராட்டத்துக்கும் கார் பார்க்கிங்க்கும் 8 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. அங்கவே வந்து நிறைய தொண்டர்கள் வந்து சோர்வடைந்து விட்டார்கள். ஆனாலுமே அறப்போராட்டம் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த அறப்போராட்டம் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்து 11 மணிக்குள்ளே வந்து இந்த அறப்போராட்டத்தை முடிக்க வேண்டும். அப்படி 11 மணிக்கு மேலே வந்து ஆகிவிட்டால் அந்த அறப்போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் வந்து கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் தன்னை கைது செய்தால் பரவாயில்ல, ஆனால் அறப்போராட்டத்தில் அந்த 24 குடும்பமும் என்ன நம்பி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கைதானா அது வந்து ஒரு தவறான ஒரு இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரி கைதாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அரை மணி நேரத்துக்கு, அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிச்சாங்க. 11 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 10:59க்கு முடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து பெரிய விமர்சனமாக ஆனது. அறப்போராட்டம் அரை மணி நேரமா அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாகவே ஆனது. இப்போ நேற்று நடந்த சேலம் பொதுக்குழு கூட்டத்தில், கொள்கை பரப்பு கூட்டத்தில் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அறப்போராட்டத்துக்கு காவல் அதிகாரிகள் ப்ராப்பரான பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ 20 டைம் 30 டைம் வந்து காவல் நிலையத்தில் ஏறி இறங்க வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ இதுவே வந்து மற்ற கட்சிகள் அறப்போராட்டத்திற்கு வந்து பர்மிஷன் கேட்டால் உடனடியாக கொடுத்துருவீங்க. இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கூட வந்து ஒரு அறப்போராட்டத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது 9 நாளாக வந்து ஒரு சிறுமியை, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்த ஒரு வட மாநில இளைஞரை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு காவல் நிலையம், காவல் அதிகாரிகள். ஸோ அந்த அளவுக்கு வந்து காவல் அதிகாரிகள் வந்து திறமையற்றவர்களாக இருக்கிறார்களா? ஸோ அந்த அறப்போராட்டத்துக்காக நாங்கள் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்டோம். அப்போவுமே கொடுக்கல. அப்போ நாங்கள் செஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு 5000 தொண்டர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து காவல் நிலையத்தில் வந்து டைரெக்டாக மனு கொடுக்க போயிட்டீங்க, அறப்போராட்டத்துக்கு பர்மிஷன் வேணும்னு. இதுக்கு மேலே போராட்டத்துக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கலன்னா 5000 10,000
தொண்டர்களை ஒன்றா கூப்பிட்டு நாங்கள் டைரெக்டாக காவல் நிலையத்துக்கு வந்துடுவோம், மனு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், அதுவே ஒரு போராட்டமாக வந்து வெடித்து விடும். இதுக்கு மேலே அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து திரு விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து பர்மிஷன் கேட்டு 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 பண்ணாங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக போராட்டம் தான் இறங்கிட வேண்டியதான் காலத்தில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி பயணமும் இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகிறது. ஸோ எவ்வளவு கட்டுப்பாடு இருந்தாலும் அந்த கட்டுப்பாடை எல்லாமே உடைத்து திரு விஜய் அவர்கள் போராட்டத்தை நடத்த போகிறாங்க. டைரெக்டாக வந்து விஜய் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தலைமை செயலகத்துக்கே வந்து திரு விஜய் அவர்கள் போக போகிறாங்க. பரந்தூர் போராட்டக்காரர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரொம்ப ஃபயராக வந்து திரைப்படங்களில் இருக்கிற மாதிரி வந்து வெடிக்க போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?